ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்ன பார்க்க போறோம்னா, பொதுவா ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் மகத்துவமானது தான், உண்மையானது. இருக்கிறதுலே வந்து அதிகம் பாசமுடைய உறவு தான் அது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நெறைய பேர் வந்து என்ன செய்றீங்க, வீட்டுக்கு வந்தோனே ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களும் சரி, வேலைக்கு போயிட்டு வரவங்களும் சரி, யாருமே அவங்க அம்மா வந்து கவனிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கப்ப என்ன எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு, அவ்வளோ இருக்குன்னு சொல்றோம் நம்ம. கடவுள் அப்படின்னு போயிட்டா, கடவுளுக்கு இல்லாத வேலையே கிடையாது. கடவுள் தான் மொத்த உலகத்தையும் கட்டுக்குள் வைக்கிறவர். சிவபெருமான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சிவபெருமான் வந்து ஆதியும் அந்தமும் அற்றவர். அப்படிப்பட்ட சிவபெருமானே தன்னுடைய தாயை வந்து எப்படிதான் வந்து கற்பனை பண்ணி பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்ட பார்வதி தேவியோட அம்மா வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் உள்ள கல்யாணத்த வந்து சம்மதிக்காம மறுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சுடுகாட்டுல சாம்பல பூசிக்கிட்டு இருக்கவரு, அரண்மனை இல்ல. ஒரு பனிமலையில தான் இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மக ரொம்ப வந்து வசதியா வளர்ந்தவ. எப்படி போய் சமாளிக்க போறான்னு டவுட் வருது. அப்போ அவங்க அம்மாவ சமாளிக்க வைக்கிறதுக்கு, அதாவது சம்மதிக்க வைக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு வயதான மூதாட்டியா உமா அப்படின்ற பேர்ல வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. போறப்ப உமா மூதாட்டியா போனவங்க எப்படி போயிருக்காங்கன்னா, ஒரு சேவகியோட அம்மா. சேவகி வந்து லீவு. அதுக்கு பதிலா சேவகியோட அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேரக்டர்ல நம்ம சிவபெருமான் வந்து உமான்றவரோட போயிருக்காரு. அப்படி போறப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது நம்ம பார்வதியோட அம்மா வந்து என்ன செய்றாங்க, "எனக்கு தலைவலிக்குது அமுக்கி விடுப்பா" அப்படின்னு சொன்னோனே, இவங்க வந்து சேவகியா போனதுனால அமுக்கி விட வேண்டிய சூழ்நிலை வருது. அமுக்கும்போது உமாவோட கண்ல கண்ணீர். அதாவது நம்ம சிவபெருமானோட கண்ல கண்ணீர். "என்னாங்கய்யா?" அப்படின்றாங்க. ஒண்ணுமே இல்ல சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, "ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லம்மா. தாயோட அன்பு பத்தி எனக்கு சுத்தமா அதாவது தெரியும். எ உட உண இவ்வளோ அளவுக்கு உணர முடியல. ஆதிபராசக்தி ரொம்ப குடுத்து வச்சவங்கள அம்மா வச்சிருக்கா. கிருஷ்ணரும் சரி, லட்சுமியும் சரி எல்லாத்துக்குமே அம்மா இருக்காங்க. நான் அம்மா உணர்வே இல்லாதவன். அதனால வந்து நான் அந்த அம்மாவுக்கு சேர்ற ஒரு புண்ணியம் எனக்கு கிடைச்சதே இல்ல. எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கண்ல இருந்தே கண்ணீர் வந்திருக்கு. சிவபெருமானோட வர கண்ணீர் தான் ருத்ராட்சமா பொதுவா வந்து சொல்லுவாங்க. அதான் அது உண்மையும் கூட. அப்படிப்பட்ட மகாதேவர் அப்படின்றத பார்க்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்க யாரும் நெனச்சாலும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். சயின்ஸாலயும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த மகாதேவரே வந்து தன்னுடைய தாய நினைச்சு எப்படி இருக்காரு பாருங்க. ஆனா நம்ம அந்தோனி செல்லு, டிவி, டயர்னஸ் இதுல அம்மா, அப்பா பார்க்குறதையும் மறந்துர்றோம். எல்லாருமே வந்து பொதுவா அம்மா, அப்பாவ வந்து ஒரு தொல்லையா பார்க்குறோம். ஆனா போனதுக்கு அடுத்து அவங்க ஃபோட்டோ வச்சு கால்ல விழுந்து கும்பிடுறோம். இது என்ன நியாயம்? போனதுக்கு யார் வந்து இது பண்ண போறான்?